இப்போ 4வது எக்ஸசைஸை நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா. 4வது எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா செட்டு ஏ கொடுத்துருக்காங்க. லெட்டஸ் டிஃபைன் த ஃபாலோவிங் செட்ஸ். அப்போ கீழ்கண்ட செட்டுகளை எல்லாம் நம்ம விவரமாக சொல்லுவோம்னு சொல்லலாம், விவரமாக காண்போம் ரைட்டா. லெட்டஸ் டிஃபைன்னா விவரமாக, த ஃபாலோவிங் செட்ஸ் கீழ்கண்ட செட்டுகளை விவரமாக காண்போம் அப்படின்றான். இப்போ லெட் வைத்துக்கொள்ளுங்கள் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 1 and 2, இந்த 2 எலிமெண்ட்டை கொண்டது தான் ஏ என்ற செட்டு ரைட்டா. அப்போ பின்றது 2 3, இந்த 2 எலிமெண்ட் 2ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் கொண்டிருக்கு. 2 எலிமெண்ட் இருக்குது பி செட்டில். சி செட்டில் 2 இருக்குது. என்னென்ன எலிமெண்ட்டு 3 4 இருக்குது. அவன் என்ன கேட்குறான், we will now verify each identity one by one அப்படின்றான். நம்ம இப்போ வெரிஃபை பண்ண சரிபார்க்க போகிறோம். ஈச் ஐடென்டிட்டி ஒவ்வொன்றும் சரியாக இருக்கிறதா, 1 by 1 இந்த கீழ்கண்ட ஈக்குவேஷன் எல்லாம் ஒவ்வொன்றும் சரியாக இருக்கிறதா என்பதை இதை வைத்து, இந்த செட்டுகளை வைத்து சரிபார்க்க போகிறோம் ரைட்டா. அப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி ரைட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி செட்டுக்குள்ளே கொடுத்துருக்கு, ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்கான். அண்ட் இன்டர்செக்ஷன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏ இன்ட்டு சின்னு கொடுத்துருக்கான். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது ரைட் ஹேண்ட் சைடுக்கு சமமாக இருக்கிறதா என்பதை செக் பண்ணணும் ரைட்டா. எப்படி அப்படின்னா இது என்ன சொல்கிறான், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம், அதுக்கு லெஃப்ட்டில் உள்ளது இஸ் ஈக்குவல் டு ரைட்டில் உள்ளதுக்கு சமமான எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இந்த ஏக்குன்னு ஒரு செட் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்பர் கொடுத்துருக்கான்ல எலிமெண்ட்டு 1 2ன்னு கொடுத்துருக்கான்ல, பிக்கு 2 3ன்னு கொடுத்துருக்கான்ல, சி செட்டுக்கு இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சரியாக வருகிறதா என்பதை பார்க்கணும். இப்போ லெஃப்ட்டில் எடுத்துக்கோங்க. லெஃப்ட்டில் என்ன இருக்குது, ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி எடுத்துக்கோங்க. இன்டர்செக்ஷன் என்னது, காமனான எலிமெண்ட். அப்போ பிக்கும் சிக்கு நடுவில் காமனான எலிமெண்ட். இங்கே பிக்கு வாங்க செட்டுக்கு, பிக்கு சிக்கு காமனான எலிமெண்ட் என்ன இருக்குது, இந்த 3ஆம் நம்பர் தான் இருக்குது. 3ஆம் நம்பர் தான் 2லேயே இருக்குது. அப்போ 3, அதனோட விட 3. அப்போ ஏ இன்ட்டு 3, அப்போ அதை ஏவோட பெருக்கணும். அப்போ ஏ என்னென்ன இருக்குது, செட்டு 1 2 நம்பர் 2 எலிமெண்ட்டே கொண்டிருக்கு. ஏல 1 and 2 செட் இருக்குது ரைட்டா. இப்போது நீங்கள் இந்த ஏ அதுக்கடுத்து என்ன பண்ணால் அந்த பிக்கு உண்டான இதை போட்டுக்கோ, அப்படியே எழுதிக்கோங்க. பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 3 வந்துடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம மொத்தமாக லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்க்கணும். ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ போட்டுக்கோங்க இன்ட்டு 3ஆம் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3ன்னு போட்டுட்டோம். இப்போது ஏக்கு என்ன வரும், ஏக்கு என்ன இருக்குது, ஏல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏல என்ன இருக்குது, 1 2 இருக்கிறது ரைட்டா. 1 2 இருக்குது. அப்போ 1 வச்சு 3 நீ ஒரு செட்டாக உண்டாக்கணும். 1, 3 இந்த போட்டானா. அடுத்து 1 அதுக்கடுத்து என்ன இருக்குது, 2 இருக்குது. 2, 3 ரைட்டா. 2, 3 இது ஒரு சப்செட்டு ரைட்டா. 1 ஏல என்ன இருக்குது, ஏக்குள்ளே நீ அப்படியே எழுதிக்கலாம். அந்த இடத்துல ஏக்கு அடுத்து இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம், அந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு 1, 2ன்னு போட்டுக்கணும். போட்டுட்டு இன்ட்டுன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு பிறகு ஏல உள்ள 1 வச்சு ஒரு சப்செட்டை உண்டாக்கணும். இதில் 3 அதை 1 வச்சு ஒரு சப்செட்டு 3 உண்டாக்கிட்டேன். அடுத்து 2ஆம் நம்பரை வச்சு இன்னொரு சப்செட்டு 3 உண்டாக்கிட்டேன். அவ்வளோதான். லெஃப்ட் சைடோட விட என்னது, செட் ஆஃப் இது ஒரு சப்செட்டு, அது ஒரு சப்செட்டு. எப்படியே 1, 3 ஒரு சப்செட்டு, 2, 3 ஒரு சப்செட்டு லெஃப்ட் சைடில் விட. அப்போ ரைட் சைடில் வருதான்னு பார்ப்போம். ரைட் சைடில் ஏ இன்ட்டு பி எடுத்துக்கோ. ஏ இன்ட்டு பின்னு என்னது, ஏக்கு 1 2 இந்த போட்டுக்கால 1 2, பிக்கு 2 3. அவன் எழுதலை, நீ எழுதிக்கணும் இந்த இடத்துல, அவனுக்கு புரியாது. அதை ஏக்கு 1, 2ன்னு போட்டு ஒரு செட்டுன்னு போட்டுக்கணும். அதேமாரி இன்ட்டுன்னு போட்டு பிக்கு அதேமாதிரி செட் மாதிரி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நீ எழுதணும். இப்போ ஏல என்ன இருக்குது, 1 2 இருக்குது. மொதல் ஏல உள்ள 1 எடுத்துக்கோ. பியில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் என்னது 2, அதாவது இது ஒரு சப்செட் ஆயிடுச்சு. அப்போ எகெயின் ஏல உள்ள 1, அடுத்து பியில் உள்ள 3 அது ஒரு சப்செட் ஆயிடுச்சு. அடுத்து ஏல உள்ள 2, அது பியில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் என்னது 2, அது ஒரு சப்செட் ஆயிடுச்சு. அடுத்து ஏல உள்ள 2, பியில் உள்ள ஒரு 3 சப்செட் ஆயிடுச்சு. அப்போ ஏ இன்ட்டு பி இவ்வளோ வந்துருச்சு. சேம் அதே மாதிரி ஏ இன்ட்டு சி எடுத்துக்கோ. ஏ இன்ட்டு சின்னா அதேமாதிரி ஏக்கு என்னது 1 2, சிக்கு என்னது 3 4. அப்போ ஏல உள்ள 1 எடுத்துகிட்டு சியில் உள்ள இது 3 எடுத்துக்கிட்டேன். எகெயின் ஏல உள்ள 1 நம்பர் எடுத்துக்கிட்டு சியில் உள்ள 2ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஏல உள்ள 2ஆம் நம்பர் எடுத்துகிட்டு செகண்டில் இது முடிஞ்சிடுச்சுல, 2ஆம் நம்பர் எடுத்துகிட்டு இங்கே சியில் உள்ள 3ஆம் நம்பர், ரெண்டாவது ஏல உள்ள 2ஆம் நம்பர் எடுத்துகிட்டு சியில் உள்ள 4ஆம் நம்பர். இப்போ பாருங்கள், இதுக்கு 2க்கு யூனியன் கேட்டிருக்கோம். ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் கேட்டிருக்கான். இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சின்னு கேட்டிருக்கோம். இன்டர்செக்ஷன் என்னது, பொதுவானது எடுக்கணும். இந்த ஏ இன்ட்டு பி அண்ட் ஏ இன்ட்டு சியில் பொதுவானது என்ன இருக்குது, 1 2 இதில் இருக்கா, இல்லை.
அப்போ 1 3 இருக்கா, ஏ இன்ட்டு பியில் உள்ள 1 3 இங்கே இருக்கா, ஏ இன்ட்டு சிலாம் இருக்குது. அப்போ அதை எடுத்துக்கோ, இந்த எடுத்துக்கிட்டானா. அப்போ 2 2 இருக்கா, ஏல இல்லை, ஏ இன்ட்டு பியில் உள்ள 2 2 இங்கே இருக்கா, இல்லை. அப்போ ஏல உள்ள 2 3 இருக்கா, இருக்குது. அப்போ 2 3 எடுத்துக்கிட்டான் இன்டர்செக்ஷன். அப்போ ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. அப்போ என்னது, இந்த மாதிரி அடப்புக்குறியில் போட்டுக்கணும். அதாவது இது ஒரு சப்செட்டு, ஏ 3 ஒரு சப்செட்டு, 2 3 ஒரு சப்செட்டு. ஈக்குவல் ஆகிடுச்சா? அங்கே பாருங்கள், அதுக்கு என்ன வந்திருக்கு, அதுக்கு இதுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். ஈக்குவல் ஆகிடுச்சு இல்லையா, சேம் தானே. ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி அதே தான் வந்திருக்கு. என்னது, 1 3 ஒரு சப்செட்டு, அடுத்து 2 3 ஒரு சப்செட். அப்போ ஃபார்முலா சரி, ஃபார்முலா சரி. அப்போ ரெண்டாவது ஃபார்முலா தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ ஐடென்டிட்டி வெரிஃபைடு, ரைட்டா. ஐடென்டிட்டி இது இந்த ஈக்குவேஷன் சரியாக இருக்குன்னு நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். என்னது, பி யூனியன் சின்னு எடுத்துக்கோங்க. பி யூனியன் சின்னு என்னது, யூனியன் தான் பண்ணணும். பிஏ சிஏ யூனியன் பண்ணணும். பியில் என்ன இருக்குது, 2 3 இருக்குது, சியில் 3 4 இருக்குது. அப்போ இது யூனியன் பண்ண என்ன, 2 3 4, ரைட்டா. அப்போ எகைன் ஏவோட அதை நீ மல்டிப்ளை பண்ண என்னது, 1 2 இருக்குது முதல்ல. அப்போ 1 நம்பர் எடுத்துகிட்டு இந்த 1 1 ஆமும் சப்செட்டை உண்டாகி 1 நம்பர் வச்சு இந்த 2 ஒரு சப்செட்டு, 3 ஒரு சப்செட்டு, 4 ஒரு சப்செட்டு. அப்போ எகைன் 2ஆம் நம்பர் 1 இருக்குது, 7 இருக்குது. அது 2ஆம் நம்பர் எடுத்து இந்த 2 கூட ஒரு சப்செட்டு, 3 கூட ஒரு சப்செட்டு, 4 கூட சப்செட்டு. முடிஞ்சா? இப்போ என்ன பண்ணால் இந்த விட இதுக்கு வந்துருச்சு, ரைட்டா. அடுத்து இங்கே வாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ஏ இன்ட்டு பிஏ நீங்கள் இதையுமே சேம் தான், ஏ போட்டு பண்ணுங்க. யூனியன், அதுக்கடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி போட்டுக்கோங்க. 2 யூனியன் எடுத்துக்கோங்க. யூனியன்னா இதில் உள்ளது பூரா இதில் இருக்கணும், ஆனால் ரெண்டுமே சேம் ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ 1 2 போட்டுக்கோங்க. முதல்ல ஏல உள்ளது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஏல உள்ளது பூரா எழுதிட்டு அப்புறம் பியில் வந்து அது இருக்கான்னு பாருங்கள், இல்லாத மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 2 அது 1 3 2 அவன் எழுதலை, ஒன்றா எழுதியிருக்கேன். சரி, இந்த நீங்கள் மொத்தத்தை ஏழு உள்ளதில் எழுதிக்கிட்டு என்ன அதுக்கடுத்து ஏன்னா யூனியன் தானே போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பியில் உள்ளது பாருங்கள். இப்போ 1 2 இந்த இருக்குது, ரைட்டா. 1 3 ரைட்டா இருக்குது, எடுத்தியாச்சு. அப்போ 1 4 இந்த ஒரு டைம் தான் எடுத்திருக்கேன், ரைட்டா. அடுத்து இவன் 2 2 இந்த 3 ஒளியாயில் எடுத்திருக்கேன், ரைட்டா. அடுத்து 2 3 எடுத்திருக்கேன். 2 4 இந்த 2 4 எடுத்திருக்கேன். அவ்வளோதான், பாக்கியெல்லாம் டபுள் இருக்குது. நீங்கள் இப்படி போடுறதுக்கு பதிலாக அப்படியே கூட எழுதிக்கலாம். 1 2 1 3 2 2 3 ஏழு உள்ளது ஃபுல்லாக எழுதிட்டு ஏகேன் பியில் உள்ளதை நீ கம்பேர் பண்ணிப்பா. இந்த 1 3 7 இருக்கா, இருக்குது. அப்போ நம்ம அதை எடுக்க தேவையில்லை. அப்போ 1 4 7 இருக்கா, இல்லை. அந்த 1 4 எடுத்துக்கலாம். அப்போ 2 3 7 இருக்கா, இருக்குது. அப்போ எடுக்க தேவையில்லை. 2 4 இருக்கா, இல்லை. அப்போ அதை எடுத்துக்கலாம். சரியாக வந்துருச்சா? அப்போது இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வெரிஃபை ஆகிடுச்சா? அப்போ 3ஆவதுக்கு வாங்க. இதே சேம் தான், அதேமாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்குவாங்க. வெரிஃபை பண்ணி ஈக்குவலாக வந்துடும். இது இன்டர்செக்ஷன் தான் போட்டிருக்கோம், அதே சேம் தான். அடுத்து 4ஆவது கணக்கு என்ன சொல்லியிருக்கான், சி டிஃபரன்ஸ் பி டிஃபரன்ஸ் ஏ. சிக்கு அது என்னது டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டா. டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பி டிஃபரன்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். அப்போ இது எப்படி பார்ப்போம். இப்போ பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னு சொன்னால் பியில் என்ன இருக்குது, 2 3 இருக்குது. ஏல என்ன இருக்குது, 1 2 இருக்குது, ரைட்டா. இதில் 3 எப்படி வந்துச்சு வாங்க பார்ப்போம். பி டிஃபரன்ஸ் ஏ தானே சொல்லியிருக்கான். இப்போ பியில் என்ன இருக்குது, 2 3 இருக்குது. அப்போது ஏல 1 2 இருக்குது. அப்போ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இதில் இல்லாதது வரணும், ரைட்டா. 3 தானே வருது, ரைட்டா. பி டிஃபரன்ஸு ஏ, ரைட்டா. அப்போ பியில் என்ன 1 2 இருக்கிறது. சி இதில் என்ன இருக்குது, ஏல 1 2 இருக்கிறது. இவன் என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். பி டிஃபரன்ஸ் ஏ 3ன்னு போட்டிருக்கான். அப்போ 1 2 3 அப்படின்னா டிஃபரன்ஸ்னு வரும்போது இதில் பி டி சி, ரைட்டு. சி டி டிஃபரன்ஸு 4. அப்போ 1 2ன்னா டிஃபரன்ஸ்னு இல்லாத தானே போடணும். காமன் அவ்வளோ இந்த அதான் கரெக்ட், ரைட். 3 தானே இருக்குது. 1 2 2 3, ரைட்டா. 3 தான் இல்லை அதில், ரைட்டா. ஆனால் இது தப்பாக போட்டிருக்கானே இதில். பி டிஃபரன்ஸு ஏன்றது இல்லாத நம்பரை தான் போடணும். காமனாக உள்ளது. அப்போ 1ஆம் நம்பர் இருக்குது ஏல. கரெக்ட் தான், நான் மறந்துட்டேன். ஏன்னா பியில் உள்ள நம்பர் ஏல இருக்கக்கூடாது, அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இது என்னது பி டிஃபரன்ஸ் ஏன்னு சொன்னால்
இங்கே பாருங்க, பி டிஃபரன்ஸ் ஏன்னு சொன்னால் அப்போ பியில் என்ன நம்பர் ஏழு இருக்கோ அதை விட்டு மீதி நம்பர் எடுத்துக்கணும். இப்போ பியை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணணும், ஏ கன்சிடர் பண்ணக்கூடாது. பி டிஃபரன்ஸ் ஏன்னா பியில் என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ஏழு இருந்தால் அதை விட்டுட்டு மீதி நம்பர் போகிற பியில் உள்ள நம்பர் எடுத்துக்கணும். எப்படி? இப்போ பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னா பியில் உள்ள நம்பர்கள் ஏழு இருந்தால் அதை நீங்கள் விட்டுறணும். அப்போது அந்த நம்பரை விட்டுட்டு மீதி நம்பர் மட்டும் பியில் உள்ள நம்பர் எடுத்துக்கணும். இப்போ பியில் என்ன இருக்குது? ரெண்டாம் நம்பர் இருக்கிறது, ரைட்டா? பியில் ரெண்டாம் நம்பர் இருக்குன்னா அது ஏழு இருக்குது, அப்போ நம்ம அதை விட்டுறணும். அடுத்து பியில் என்ன இருக்குது? மூணாம் நம்பர் இருக்குது, அது ஏழு இருக்கா? இல்லை, அப்போ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். அதான் பி டிஃபரன்ஸ்னால் ஃபஸ்ட்டு செட்டை நீ பார்க்கணும், செகண்ட் செட்டை பார்க்கக்கூடாது. செகண்ட் செட் எதுக்கு பார்க்கணும்னா இதில் உள்ள நம்பர் அதில் இருந்தால் நீ அதை விட்டுறணும். அது இல்லாத இதில் உள்ள நம்பர் அது இல்லையே, அதை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ பி டிஃபரன்ஸ் ஏன்னா பியில் 2 இருக்குது, ஏழு என்ன இருக்குது? 2 இருக்குது, அப்போ நம்ம அதை விட்டுறணும். அப்போ பியில் 3 இருக்குது, ஏழை 3 இருக்கா? இல்லை, நீங்கள் ஏழை ஒரு 1 இருக்கே, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த பி டிஃபரன்ஸ் ஏன்னா இதுதான், பியை தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். பியில் என்னென்ன இருக்குது? 2 3 இருக்குது, அதில் ரெண்டாம் நம்பர் 7 இருக்குது, அதை நம்ம விட்டுருணும். அதுக்கு மூணாம் நம்பர் இல்லை, அதனால் 3 எடுத்துக்கணும். இதுதான் டிஃபரன்ஸ், ரைட்டா? அதான் 3 எடுத்திருக்கான். இந்த பி டிஃபரன்ஸு ஏ 3, ரைட்டா? நெக்ஸ்ட்டு சி டிஃபரன்ஸு பி டிஃபரன்ஸ் ஏ. அப்போ பி டிஃபரன்ஸு ஏ வந்துருச்சு, 3ன்னு வந்துருச்சு. அப்போ சி, ரைட்டா? பி டிஃபரன்ஸ் ஏ தான் 3 கண்டுபிடிச்சிட்டோம், அது அப்படியே எழுதி சி டிஃபரன்ஸ் 3. இப்போ இந்த 3 இங்கே இருக்குது. சி என்ன இருக்குது? சின்னு வரும்போது சியில் வந்து 1 2 3 4 இருங்க. ஒன்று சியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சியில் என்ன இருக்குது? 3 4 இருக்குது, ரைட்டா? சியில் 3 4 இருக்குன்னா சியில் உள்ள 3 வந்து அதில் அடுத்ததில் இருக்குது, அப்போ நம்ம அதை விட்டுறணும், ரைட்டா? 3 4 இந்த பாருங்கள், சியில் 3 4 இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணியிருக்கான்? இந்த இருக்கு இல்லையா? சியில் 3 4 இருக்குது, ரைட்டா? அப்போ நம்ம சி தான் கன்சிடர் பண்ணோம். சியில் உள்ள 3 இங்கே இருக்கா? இருக்குது, அப்போ நம்ம அதை எடுக்கக்கூடாது. அப்போ சியில் உள்ள 4 இங்கே இருக்கா? இல்லை, அப்போ நம்ம அது 4 எடுத்துக்கணும். அப்போ என்ன வந்துருச்சு? சி டிஃபரன்ஸு ப்ராக்கெட்டுக்குள்ளே பி டிஃபரன்ஸ் ஏக்கு என்ன வந்திருக்கு? 4ஆம் நம்பர் தான் சப்செட்டாக வந்திருக்கிறது. இப்போ ரைட்டில் வாங்க. சி இன்டர்செக்ஷன் ஏ, அதேமாரி சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். அப்படின்னா சி இன்டர்செக்ஷன் ஏ என்ன இருக்கும்? என்ன வரும்? சியில் உள்ளதும் ஏல உள்ளதும் பொதுவானது. சி ஏல என்ன இருக்குது? 1 2 இருக்குது. சியில் என்ன இருக்குது? 1 2 2 3 3 4. அப்போ என்ன இருக்குது? ஏல 3 4 இருக்கிறது. பாருங்கள், இன்டர்செக்ஷனாக பொதுவானது பார்ப்போம். பொதுவானது இங்கே மேலே போய் பார்த்துட்டோமா? இங்கே சியில் 1 2, ஆனால் பியில் வந்து 2 3 2 3, ஏல வந்து 3 4 இருக்கிறது, ரைட்டா? ஏல 3 4 இருக்கிறது. இருங்க பார்ப்போம். 3 4 போட்டால் நான் 3 4 அந்த எழுதிட்டான் பாருங்கள். சிக்கு பதிலாக அங்கே அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டான். அப்போ இன்டர்செக்ஷன் ஏக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டான். அப்போ 2க்கும் பொதுவானது என்ன இருக்குது அப்படின்னா 3ஆம் நம்பர் இங்கே இருக்கா? இல்லை. 4ஆம் நம்பர் இங்கே இருக்கா? இல்லை. அப்போது எதுவுமே பொதுவான நம்பர் இல்லை. சி அப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான். நான் பண்ணல நினச்சேன். ஏ சப்ஸ்டியூட் பண்ணிட்டான். ரெண்டுமே பொதுவான நம்பர் இல்லை. அப்போ நில் செட். பொதுவாக இல்லையா? பொதுவாக தான் எடுத்துக்கணும். இன்டர்செக்ஷனில் பொதுவாக இல்லை அப்படின்னு நில் செட், ரைட்டா? அப்போ இது நில் செட்டு சி இன்டர்செக்ஷன் ஏ. அப்போ சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட், ரைட்டா? சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்னு சொன்னால் இப்போ வாங்க, அதாவது காம்ப்ளிமெண்ட்டுன்னு வரும்போது அதில் உள்ள நம்பர் போக யூனிவர்சல் செட்டில் உள்ள நம்பர் போகிற நம்ம காம்ப்ளிமெண்ட்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? யூனிவர்சல் செட்டில் என்னென்ன நம்பர் இருக்கிறதோ அதை போகிற நம்ம அதை காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ யூனிவர்சல் செட்டு வந்து அஸ்யூம்டு, அவன் என்ன சொல்கிறான்? யூனிவர்சல் செட்டுக்கு அஸ்யூம்டாக 1 2 3 4 5ன்னு யூனிவர்சல் செட்டு கொடுத்துருக்கான். யூனிவர்சல் செட் எப்படி? அதை காம்ப்ளிமெண்ட்னு வரும்போது யூனிவர்சல் செட்டு வரும். அதாவது பி காம்ப்ளிமெண்ட்னா பியில் உள்ள நம்பர் போக யூனிவர்சல் செட்டில் உள்ள மீதி நம்பரில் எடுத்துக்கணும், ரைட்டா? பியில் உள்ள நம்பரும் யூனிவர்சல் செட்டில் நம்பரை உள்ளும் பார்த்துட்டு அது தவிர்த்து பி காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணுறான் இவன்? செகண்ட் ஈக்குவேஷன் போமா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்கான்? சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட், ரைட்டா? இப்போ சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் என்ன எங்கே எழுதியிருக்கேன்னா RHS = RHS இது போட்டான், ரைட்டு? இப்போ பி காம்ப்ளிமெண்ட் நம்ம என்ன எடுக்கணும்? பி காம்ப்ளிமெண்ட் என்ன இருக்குது? பியில் என்ன இருக்கிறது? 3 4 தான் இருக்கிறது. 3 2 3 தான் இருக்கிறது பியில், ரைட்டா?
பியில் என்ன இருக்குது 2 3 தான் இருக்குது. அப்போது அதோட காம்ப்ளிமெண்ட்டுன்னு என்னது அந்த நம்பர் தவிர்த்து. அப்போது எதுலேருந்து பார்க்குறது காம்ப்ளிமெண்ட்டு யூனிவர்சல் செட்லேருந்து தான் பார்க்கணும். யூனிவர்சல் செட்டை நீங்கள் எப்படி வச்சுக்கணும் 1 2 3 4 5ன்னு வச்சுக்கணும் ரைட்டா. அவன் ஒரு கொடுத்துருக்கேன் ஒரு யூனிட்டு லெட் நீ அஸ்யூம் பண்ணிக்கோ யூனிவர்சல் செட்டை 1 2 3 4 5ன்னு வச்சுக்கோ. அப்போ பின்றது என்னது 2 3 தானே பி கொடுத்துருக்கான். அப்போ 2 3 தவிர யூனிவர்சல் செட்டில் உள்ள மீதி நம்பர் பூரா எடுத்துக்கணும் 1 4 5 ரைட். அதை பி காம்ப்ளிமெண்ட். இப்போ சி என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். அப்படின்னா அது இன்டர்செக்ஷன்னா பொதுவான நம்பர் சிக்கும் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்னது 4ஆம் நம்பர். பியில் என்ன இருக்குது 3 4 இருக்கிறது ரைட்டா. சியில் 3 4 இருக்கிறது. பி காம்ப்ளிமெண்ட்டில் 1 4 5 இருக்கிறது. அப்போ 3ஆம் நம்பர் பி காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கா இல்லை. 4ஆம் நம்பர் இருக்கா இந்த இருக்குது. 5ஆம் நம்பர் இருக்கா இல்லை. அதனால் வெறும் 4ஆம் நம்பர் போட்டான். இப்போ நீங்கள் ஈக்குவேஷனை பாருங்கள் சரியாக இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ த ரைட் ஹேண்ட் சைட் சீக்கிள் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு என்னது இந்த இன்னில் செட் வந்துருக்கு என்ன அதுக்கடுத்து யூனியன் போட்டு 4. அப்போ எவ்வளோ வரும் 4 தான் வரும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ரைட்டா. அடுத்து 5வது ஈக்குவேஷன் இது பி டிஃபரன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி சீக்கிள் டு இது பார்ப்போம். இப்போ பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னா என்னது பிஏ தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். பிஏ எடுத்துக்கிட்டு எப்படின்னு பியில் என்ன இருக்குது 2 3 இருக்குது. ஏல என்ன இருக்குது 1 2 இருக்குது. அப்போது பியில் உள்ள 2ஆம் நம்பர் ஏல இருக்கா அப்படின்னா இருக்குது ரைட்டா. அப்போ அதை நம்ம விட்டுறணும். அப்போ பியில் உள்ள 3ஆம் நம்பர் ஏல இருக்கா இல்லை அதை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ பியுமே எடுத்துக்கிட்டான். அடுத்து பி மைனஸ் ஏ சிக்கல் டு இன்டர்செக்ஷன் சி ரைட்டா. அப்போ பி இன்டர்செக்ஷன் 3 4 இதெல்லாம் இது வந்துருச்சு ரைட்டா. நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சி பியில் என்ன இருக்குது 2 3 இருக்குது. சியில் 3 4 இருக்குது. அப்போ 2ஆம் நம்பர் வந்து உனக்கு சியில் இருக்கா 2ஆம் நம்பர் சியில் இருக்கா இல்லை. ஆனால் 3ஆம் நம்பர் சியில் இருக்கிறது ரைட்டா. 3ஆம் நம்பர் சியில் இருக்குன்னு நீ அந்த நம்பரை நீ எடுத்துக்கணும். அப்போ பி இன்டர்செக்ஷன் சி சீக்வல் டு 3ஆம் நம்பர் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க பி இன்டர்செக்ஷன் சி சீக்வல் டு 3ஆம் நம்பர். பி இன்டர்செக்ஷன் சி சீக்வல் டு பி இன்டர்செக்ஷன் பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் என்னது 2ஆம் நம்பர் இதில் இருக்கா இல்லை. அப்போ நம்ம 2ஆம் நம்பர் எடுத்துக்கணும். அப்போது 3ஆம் நம்பர் இதில் இருக்கா இருக்குது. அப்போ 3ஆம் நம்பர் நம்ம விட்டுறணும் ரைட்டா. அப்போ பி இன்டர்செக்ஷன் சின்னா 2ஆம் நம்பர் தான் வரும். பி இன்டர்செக்ஷன் ஏ 3ஆம் நம்பர். அப்போ பி இன்டர்செக்ஷன் சி சாரி நான் பி டிஃபரன்ஸ் நினச்சிட்டேன் சாரி. பி இன்டர்செக்ஷன் சி இந்த இன்டர்செக்ஷன் என்னது பொதுவான நம்பர். நான் டிஃபரன்ஸ் நினச்சிட்டே போயிட்டேன். அப்போ பி இன்டர்செக்ஷன் சி என்னது பொதுவான நம்பர் ரைட்டா. ஏதோ ஞாபகத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ 3ஆம் நம்பர் வருகிறது ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு இதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும் ஏக்கு. அப்போது பி இன்டர்செக்ஷன் சி 3ஆம் நம்பர் வந்துடுச்சு. டிஃபரன்ஸ் ஏ. அப்போ டிஃபரன்ஸ் ஏன்னா ஏன்னா 1 2. அப்போ இந்த 3ஆம் நம்பரு அந்த ஏல இருக்கா 1 இருக்கா இதை தான் வச்சுக்கணும். இப்போ 3ஆம் நம்பர் அதில் 1 இருக்கா 1 2 இருக்கா இல்லை அப்படின்னா நம்ம 3ஆம் நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு உள்ள செட்டில் உள்ள நம்பர் செகண்ட் உள்ள செட்டில் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா விட்டுருணும். இல்லைன்னா நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பி இன்டர்செக்ஷனில் 3ஆம் நம்பர் இருக்குது ஏல இருக்கா இல்லை அப்போ நம்ம 3ஆம் நம்பர்னு எடுத்துக்கலாம் ரைட்டா. அப்போ விட இந்த பாருங்கள் 3 இதை எழுதிக்கிட்டான் மைனஸ் இந்த செட்டு 1 2 எடுத்துட்டான். என்ன போட்டிருக்கான் விட 3ஆம் நம்பர் தான் போட்டிருக்கான் ரைட்டா. அடுத்து சி டிஃபரன்ஸ் ஏன்னா இந்த பாருங்கள் அதாவது இப்போ இங்கே எழுதியிருக்கான் அங்கே எழுதலை. சி இது ஏ இது வேல்யூ. இப்போ டிஃபரன்ஸ் என்னது சியில் உள்ள எண்ணு ஏழு இருந்தால் விட்டுறணும். இல்லைன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 3ஆம் நம்பர் ஏழு இருக்கா இல்லை அப்போ எடுத்துக்கிட்டான் 3ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் ஏழு இருக்கா இல்லை அப்போ அந்த 4ஆம் நம்பரே எடுத்துக்கிட்டான். போதுமா 4ஆம் நம்பர் எடுத்துட்டான். அடுத்து இங்கே வாங்க இது பி இன்டர்செக்ஷன் சி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்றான். அப்போ பி இன்டர்செக்ஷன் என்னது பின்றது 2 3 இன்டர்செக்ஷன் சி டிஃபரன்ஸ் ஏ என்ன வந்திருக்கு 3 4. அப்போ இது இன்டர்செக்ஷன் காமன் நம்பர் 2 வந்துருச்சா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஈக்குவல் டு ஆல் த 3 சைட்ஸ் 3 சைடும் ஈக்குவலாக இருக்கிறது. 3 ஃபார்முலாவும் ஈக்குவலாக இருக்குது. 3 தானே கேட்டிருக்கான். இந்த 3 கேட்டிருக்கான் ரைட்டா. இந்த 3மே சரியாக இருக்கான்னு கேட்டிருக்கான். அப்போ 3மே நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. பி difference A intersection C is equal to B intersection difference A is equal to B intersection C minus A. இதான் கரெக்டாக இருக்கா. அப்போ நெக்ஸ்ட்டு 6வதுக்கு வாங்க. என்ன இருக்கான் 6வது என்ன போட்டிருக்கான். 6வதுன்னா இதேமாதிரி பி டிஃபரன்ஸ் ஏன்னு என்ன வரும் பியில் உள்ள எலிமெண்ட்டு ஏழு இருக்கக்கூடாது அதை மட்டும் எடுத்துக்கணும். பியில் என்ன 2 3 இருக்குது ஏல 1 2 இருக்குது. அப்போது பியில் உள்ள 2ஆம் நம்பர் ஏல இருக்கா
இருக்குது. அப்போ அதை எடுக்கக்கூடாது. பியில் உள்ள 3ஆம் நம்பர் ஏல இருக்கா? இல்லை. அப்போ நம்ம அதை எடுத்துக்கிறோம். 3 எடுத்துக்கிட்டோன்னா அப்போ பி டிஃபரன்ஸ் ஏ யூனியன் சி. யூனியன் சின்னா நீ அதில் யூனியன் 3ஆம் நம்பர் தான் வரும். 3ஆம் நம்பர் யூனியன் போட்டுக்கோ. யூனியன் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். ரைட்டா? யூனியன் போது இந்த 3ஐயும் எடுத்துக்கணும். அது போக 4ஐயும் எடுத்துக்கணும். 2 டைம் 3 எழுதக்கூடாது. ஒரு டைம் தான் எழுதணும். ரைட்டா? 4ஐயும் எடுத்துக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. பி யூனியன் சி என்ன வருது? 2 3 4. ஏ டிஃபரன்ஸ் சி என்ன வரும்? ஏல 1 2 இருக்குது. ரைட்டா? சியில் அந்த 1 2 இல்லை. சியில் என்ன இருக்குது? 3 4 இருக்குது. அப்போது ஏல உள்ள 1 சியில் இருக்கா? இல்லை. அப்போ எடுத்துக்கணும். ஏல உள்ள 2 சியில் இருக்கா? இல்லை. அப்போ அதை எடுத்துக்கணும். ரைட்டா? அப்போ ஏ டிஃபரன்ஸ் சி 1 2. அப்போ இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் சி தான் நீ கண்டுபிடிச்சிருவேன். அதாவது அப்புறம் டிஃபரன்ஸ் ஏ யூனியன் சி. அப்போ அது டிஃபரன்ஸ் ஏ யூனியன் சி அப்படின்னு வரும்போது இங்கே வாங்க. என்ன போட்டிருக்கான்? பி யூனியன் சி. அதாவது பி யூனியன் சி 2 3 4 போட்டானா அப்போ டிஃபரன்ஸு என்னது டிஃபரன்ஸ் போட்டு ஏ டிஃபரன்ஸ் சி 1 2 வந்துச்சு. அப்போ இதுக்கு எப்படி டிஃபரன்ஸ் பார்ப்பேன்னா இப்போ 2ஆம் நம்பர் இங்கே இருக்கா? செகண்ட் இதில் இருக்குது. அப்போ அதை விட்டுறணும். ஃபஸ்ட்டில் உள்ள 3ஆம் நம்பர் இதில் இருக்கா? 2ஆவதுல இல்லை. அப்போ அதை எடுத்துக்கணும். 3ஆம் நம்பர் எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டில் உள்ள 4ஆம் நம்பர் இங்கே இருக்கா? இங்கே இல்லை. அப்போ 4ஆம் நம்பர் எடுத்துக்கணும். அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ஓகே. அப்போ எல்லாமே கரெக்ட். ஆல் த 6 ஐடென்டிட்டிஸ் வெரிஃபைடு வித் செட்ஸ். இது எல்லாமே ஏபிசிடி கொடுத்ததெல்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு.